ஈரானுடைய அப்டேட் செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முந்தைய வீடியோல சொன்னோம், ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே தாக்குதலை செய்துட்டு இஸ்ரேல் தான் அறிவிச்சாங்க, நாங்க போற ஆரம்பிச்சிட்டோம், முக்கியமான 35 இலக்குகளை குறி வச்சு நாங்க தாக்கியிருக்கோம் ஈரானுக்குள்ளேன்னு சொல்லிட்டு. இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பதிலுக்கு ஈரான் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போன வீடியோ போட்டு இப்ப ஒரு 2 மணி நேரம் தான் ஆச்சு. 2 மணி நேரத்துல ஈரான் பதிலடிய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஈரான் எந்த நேரமும் இந்த போரை எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா பெசக்சியான் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசியிருந்தாங்க, நாங்க சமாதானத்தை நாடுறோம், ஆனா சமாதான டேபிள்ல வரக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் சமாதானத்தை நாடவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவர்கள் எதிர்பார்ப்போட காத்துதான் இருந்திருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேலை தாக்கி இருக்காங்க. திருப்பி எந்த இடத்துல எல்லாம் தாக்குனாங்கன்னு பார்க்கும்போது டெல் அவிவ், அதுக்கப்புறம் மேற்கு கலீலி பகுதி போன்ற இன்னும் நிறைய பகுதிகள்ல தாக்கியிருக்காங்க. இந்த 2 பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் மேற்கு கலீலி பகுதியில பேரழிவுகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. மேற்கு கலீலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்புல்லா அடிக்கும் போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது பார்த்தா ரொம்ப முக்கியமான பகுதி அங்க, அதாவது இஸ்ரேல்லே வச்சு முக்கியமான பகுதி. அங்க பார்த்தா கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும். இப்ப எந்தெந்த இடங்கள் குறிப்பிட்டு அழிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாட்டினாலும் ஊர்கள், அந்த குறிப்பிட்ட ஏரியாக்கள் அந்த மாதிரி மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒழிச்சிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் சைரன். இஸ்ரேல்ல எல்லாருமே லட்சக்கணக்கான மக்கள், 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பங்கருக்குள்ள இப்ப தஞ்சமடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஈரான் பதிலுக்கு 2 மணி நேரத்துல திருப்பி அடிக்கிறாங்கன்னா இந்த தடவை ஈரானும் ஒரு கை பார்க்காம விடமாட்டாங்க அப்படிங்கறத அர்த்தம். அது இல்லாம அமெரிக்கா தளங்களுக்கும் இப்ப அடிய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் அதை பத்தி தகவல் வருது. நம்ம இன்னும் டீட்டெயிலா வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்கிறது மட்டும் உறுதியா வந்திருக்கு. அது இல்லாம அமெரிக்கா தளங்களுக்கும் போயிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல்கள் வந்துட்டு இருக்குது. ஈரான் இந்த தடவை ஒரே நேரத்துல 2 பக்கம் அடிச்சாதான் இவங்களும் நிறுத்துவாங்க, இல்லாட்டினா நாம இறங்கி போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பின்வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் அமெரிக்காவையும் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பின்வாங்கணுங்கிறதுக்காக இஸ்ரேலையும் சேர்த்து விளாசுறதுக்காக தான் காத்திருக்காங்க. போன தடவை போர்லயே நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இஸ்ரேல் ஆரம்பிச்சாங்க, ஈரான் அடிச்சாங்க, திருப்பி இஸ்ரேலும் ஈரானே அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா பஞ்சாயத்து பேசுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் என்ன பண்ணாங்க, ஈரான் அடிச்சாங்க ஒரே ஒரு அடி. அதுக்கப்புறம் அடிச்சதுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து பேசினாங்க. அது ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துச்சு. அப்ப இஸ்ரேல கடைசியா ஈரான் தான் அடிச்சு நிறுத்தினாங்க. ஏன்னா ஆரம்பிச்சது இஸ்ரேல் தான், அதனால நாங்க முடிக்கிறது நாங்க தான் முடிப்போம்னு சொல்லிட்டு ஈரான் செஞ்சாங்க. இந்த தடவை அப்படி கிடையாது. போன தடவை இஸ்ரேல் வம்பிழுத்தாங்க, கடைசியா அமெரிக்கா ஆட்டத்துக்கு வந்தாங்க. ஆனா இந்த தடவை அமெரிக்காவுமே வம்பிழுக்கிற நிலைமையில இருந்தனால அமெரிக்காவும் சேர்ந்துதான் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு ஈடுபட்டு இருக்காங்க. முதல் தாக்குதல் இஸ்ரேல் பக்கம் இருந்து வந்திருந்தாலும் இந்த தடவை அமெரிக்காவுக்கும் சேர்த்து ஆரம்பத்துல இருந்தே அடிப்போம், அப்பதான் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஆரம்பத்துல இருந்தே பின்வாங்குவாங்க அப்படிங்கக்கூடிய முடிவுல ஈரான் உறுதியாக இருப்பதாக பல தடவை சொல்லியிருந்தாங்க பெசக்சியான் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் மேலதிகமான செய்திகள் அங்க வந்துட்டு இருக்கு. இதுவரையும் யார் உயிரிழப்புகள்னு தெரியாட்டினாலும் 2வது அட்டாக்கையும் இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கலாம். முதல்ல இஸ்ரேல் ஈரான் அடிச்சாங்க, ஈரான் இப்ப இஸ்ரேல் அடிச்சாங்கன்னு சொன்னோம்ல. அது மட்டும் இல்லாம இப்ப தலைப்பு செய்தி என்ன வந்திருக்குன்னா, இஸ்ரேல் 2வது தடவையும் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வருது. ஆனா அது பொதுமக்கள் இருந்த பகுதி ஈரான்ல அடிச்சிருக்காங்க. பொதுமக்கள் அந்த இடத்துல உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும்னு சொல்ல கண்டிப்பா நூத்துக்கணக்கான மக்கள் இறந்திருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஈரான 2 தடவை இஸ்ரேல் இன்னைக்கு ஒரே நாள்ல தாக்கி இருக்குது. இப்ப ஈரான் பதிலடியை இஸ்ரேல் மேல முதல் தடவை அட்டாக் பண்ணிருக்காங்க, பல இடங்கள்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஈரான் இப்ப ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ரமலான் மாதத்துல இருக்கிறோம், இந்த புனிதமான மாதத்துல ரத்தம் வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம், ஆனாலும் எங்களுடைய எதிரிகள் அதை வேண்டும்னு நினைக்கும் போது நாங்க பின்வாங்க முடியாது. போரே வந்தாலும் நம்ம புறமுதுகிட்டு ஓடுவது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதனால போரே வந்தாலும் அதை என்ன பண்ணும், நோம்பாளியாக இருந்தாலும் அதை சமாளிக்கணும். அந்த மாதிரி காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா இஸ்லாம் இருந்திருக்குது. ஆரம்ப காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. இப்ப அப்படி ஒரு கட்டத்துல ஈரான் இருக்குது. இங்கேயும் நம்ம எப்படி நோம்புல இருக்குமோ அதே மாதிரிதான் ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியாக்களும் நோம்புல இருக்காங்க. அவர்களுடைய கொள்கையில ஒரு சில விஷயங்கள் நமக்கு மாறினாலும் மற்றபடி குரானை அவங்க ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி நோம்பு அவங்க வைப்பாங்க. இதெல்லாமே அவங்களுக்குமே இருக்கும், நம்மளை மாதிரிதான் அவங்களுக்கும் இருக்கும். அப்ப நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ நோம்பாளியா, அந்த நோம்பாளியான நிலைமையில தான் அந்த ஷியா மக்களும் இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 10வதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப காசால இப்பதான் ஓரளவுக்கு இந்த வருஷம் தான் நோம்பு கொஞ்சம் அடங்கி இருக்குன்னு சொல்லணும், இல்லாட்டினா 2 வருஷம் போர்லயே போச்சு. ஆனா இப்ப ஈரான்ல இந்த
10 நோன்பு தான் முடிஞ்சிருக்கு, இனி 20 நோன்பு இருக்குது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா போரோட வந்து அந்த நோன்பு கிடக்குறது அப்படிங்கிறது இதை வந்து நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாது. அந்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும். பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக இன்னைக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கு, இப்ப வந்துட்டு இருக்குது ஹெட்லைன்ஸ்ல. ஆனா வந்து எத்தனை பேர் அப்படிங்கறதெல்லாம் வந்து இனிமேல் தான் வரும். கண்டிப்பா வந்து பல இடங்கள் அழிக்கப்பட்டு பல பொதுமக்கள், முஸ்லிம் மக்கள், அங்க இருக்கக்கூடிய ஷியா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கொல்லப்படதான் போறாங்க. ஏன்னா போர் வந்து அப்படிதான் ஆகும். அவர்களுக்காக வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இங்கிருந்து பிரார்த்தனை தான் செய்து கொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கக்கூடிய களத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க விட்டு கொடுத்தா நாட்டையே விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால வேற வழி இல்ல, போர் அப்படிங்கிறது இங்க உறுதியாகுது. இதுல நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு கிடையாது. எல்லாருமே போர் வேணா, உலகம் அமைதியா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா போர் மீறி வரும்போது சில இழப்புகளை எல்லாருமே வந்து அந்தந்த நாட்டினர் வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கு. அவர்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. நம்ம காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கோம். இப்ப நோம்பாளியாக இருக்கக்கூடிய ஈரான் மக்களும் வந்து இறந்து கொண்டிருக்காங்க. இந்த நேரத்துல ஹிஸ்புல்லாவும் ஹவுதிகளும் இப்ப வந்து அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்கு, யார் என்ன செய்ய போறாங்கன்னு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க.